Hello guys, welcome to Gately Goat YouTube channel. I'm Saravakumar, reasoning educator. Yes, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா IBBS கிளர்க் எக்ஸாம் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்னு ஒரு ரெக்யர்மெண்ட் வச்சிருந்தாங்கல்ல, அதோட ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வேகன்சி பார்த்துருப்போம், கட் ஆஃப் பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் இயர் எல்லாமே நம்ம சேனல்ல போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் 2 days, இன்னும் 2-3 days தானே இருக்கு எக்ஸாமுக்கு. 4th and 5th எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டேட் பார்த்தா இன்னும் ஒரு 3 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டா. இந்த 3 days என்ன பண்ணா கண்டிப்பா நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். பிலிம்ஸ் தாண்டி நீங்க மெயின்ஸுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், கட் ஆஃப் எங்க இருக்கும், எந்த எல்லாமே. ஒரு 2 days முன்னாடி நம்ம LIC WAO ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடணும், நல்ல ரிசர்ச் பண்ணி சூப்பர் கண்டென்ட்டோட வீடியோ கொடுத்துருந்தேன். உங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ. சேம் எக்ஸாக்ட் இதே தான். இதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய மேஜிக்கல் விஷயம் உள்ள இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்ச வேற எந்த சேனலுமே அதெல்லாம் காமிச்சிருப்பாங்களான்னு தெரியல. பட் எவ்ரி ஸ்லைடு ஒர்த்து. இது ஒரு 6 ஸ்லைடு 7 ஸ்லைடோ இருக்கும். ஒரு ஸ்லைடு முடிக்கும் போது ஒரு விஷயம் நீங்க கத்துப்பீங்க. ஸோ கண்டிப்பா வீடியோ லாஸ்ட் வர பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி எடுத்து வந்திருக்கேன் எல்லாம். சரியா? எஸ், ஃபைனல் வர பாருங்க. எஸ் கேஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி சரவணகுமார் SK_SK13. இதுல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? எஸ், வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிகினர் பேட்ச் 2.3 ஆன்கோயிங் லைவ் போயிட்டு இருக்கு, அண்ட் ரிப்பீட்டர் பேட்ச் 2.2 போயிட்டு இருக்கு, டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல மென்டார் கால் பேக் ஃபார்ம் இருக்கும், இதை ஃபில் பண்ணுங்க. மென்டார்ஸ் உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணுவாங்க. எஸ், லாஸ்ட் இயர் IBBS கிளர்க் எக்ஸாம் நடந்துச்சுல, இதோட ரீசனிங் செக்ஷன் நேற்று லைவ் போயிருந்தோம். நம்ம நேற்று 9:15 டெய்லி லைவ் நம்ம இதுல போயிட்டு இருக்குப்பா. இன்னைக்கு இன்கேஸ் இன்னைக்கு டேட் 1 ஆயுத பூஜை அன்னைக்கு இன்னைக்கு நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா இன்னைக்கு 9:15 LIC WAO ரீசனிங் செக்ஷன் ஃபுல்லா 35 கொஸ்டின் ஃபுல்லா நம்ம லைவ் போக போறோம். உண்மையிலே ஒர்த்தா இருக்கும்பா. அண்ட் நாளைக்கு 2ஆம் தேதி செகண்ட் அன்னைக்கு வீடியோ பாக்குறீங்கன்னா நாளைக்கு மார்னிங் 9:15 IBBS கிளர்க் அண்ட் LIC WAO இது ரெண்டு கம்பைன் பண்ண மாதிரி நம்ம ஒரு ஃபுல் மேரத்தான் ரீசனிங் போக போறோம். எல்லாமே இருக்கும், பர்சன் சிட்டிங், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, ரீசனிங்ல என்ன இருக்குமோ, எந்த அளவு உங்க ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முடியற அளவு கொஸ்டின் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு வரேன். சரியா? எஸ், மறக்காம மேரத்தான் அட்டன் பண்ணுங்க. எஸ் கேஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ என்ன இருக்குன்னு பாத்தரணும்ல, அப்பதான் நமக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப 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 ரேர் பீஸ். ஒர்த்து வருமா அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி என்னோட பிலிம் ஸ்கோர் கார்டு நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2021 ஜாயின் பண்ணி ஒரு செகண்ட் மந்த் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன், செகண்ட் மந்த் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அப்ளை பண்ண சொன்னாங்க, அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம்னு எழுதுனேன்ப்பா. அதை வச்சு கட் ஆஃப் ட்ரெண்ட் எந்த அளவுக்கு நம்ம இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? அந்த நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன கேட்டாங்க, ரீசனிங்ல என்ன கேட்டாங்க, ஆப்டிடியூட் என்ன கேட்டாங்க, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் வேகன்சியும் அதை விட கட் ஆஃப் அனலிஸும். ப்ரீவியஸ் இயர் வேகன்சி எவ்வளவு இருந்துச்சு, ஃபைனல் வேகன்சி நோட்டிபிகேஷன் விட்டப்ப எவ்வளவு வேகன்சி, ஃபைனல் வேகன்சி எவ்வளோ, அந்த ஃபைனல் வேகன்சி கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சுன்றதை அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம செலக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும், வைஸ் அப்ரோச் என்ன மாதிரி கரெக்டா பண்ணா, ஒரு ரீசனிங்னா இந்த ஆர்டர்ல பண்ணும், ஆப்டிடியூட் இந்த ஆர்டர், இங்கிலீஷ்ல இந்த ஆர்டர் பண்ணுன்ற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்குமே எந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க உங்க ஸ்கோரை பூஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்க மார்க்ல நீங்க ஒரு 60-65 எடுக்கிறீங்கன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 70-75 ஒரு 5 to 10 மார்க்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான வீடியோவா இருக்கும். அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன்று போட்டிருக்கேன் பாத்தீங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் காய்ஸ். உங்க ரியல் எக்ஸாம் நீங்க IBBS TCS கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, TCS IOன்னு சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதோட சேம் அபிஷியல் இன்டர்ஃபேஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் அப்ரோச் இதுதான் நம்ம பசங்களுக்கு வேணும். நம்ம மார்க் டெஸ்ட் எல்லாம் அழகா அப்படியே இவ்வளவு வருஷம் கொடுத்துருப்பாங்க, நமக்கு பார்க்க கண்ணு குளிர்ச்சியா குழுகுன்னு இருக்கும்ல, அப்படி இருக்காது எக்ஸாம்ல. அது அந்த ரியல் எக்ஸாம்ல உங்க ஸ்கோர் எப்படி பூஸ்ட் பண்ணலாம், ஒவ்வொன்றையும் எப்படி கரெக்டா யூஸ் பண்ணலாம், மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கும், அண்ட் தென் நமக்கு கொஸ்டின் வைஸ் எவ்வளவு அப்ரோச் பண்ணுது எல்லாமே இருக்கும். அண்ட் தென் ஃபைனல் டச், இது நம்ம ஸ்பெஷல். சரியா? அது ஃபைனலா பார்ப்போம். எஸ் கேஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இது என்னோட ப்ரீவியஸ் இயர் ஸ்கோர் கார்டு. 2021 என்னோட IBBS ஸ்கோர் கார்டு. இது 22, 23, 24 ஏன் சார் நேமோட அட்டாச் பண்ணலாம், நேமோட அட்டாச் பண்ண ஸ்லைடு பார்த்தா இப்போ ஒவ்வொன்றுக்கும் சத்தியமா என்ன உண்மையிலேயே என்னோட ஸ்கோர் கார்டு தான். எந்த லட்சத்துல இருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க பாருங்க. 2021 என்னோட மார்க் வந்து 60 ஓவரால் மார்க். ரீசனிங் இங்கிலீஷ்ல 14 எடுத்திருக்கேன், ஆப்டிடியூட்ல 17, ரீசனிங்ல 27 எடுத்திருக்கேன். சேம் 22 என்னோட மார்க் 52, அப்படியே கம்மியாச்சு பாருங்க, 8 மார்க் கிட்ட கம்மியாயிருச்சு. கொஸ்டின் டஃப் பா 22. இங்கிலீஷ் பாருங்க 12 மார்க், ஆப்டிடியூட் 18, ரீசனிங் 21. இங்க பாருங்க 2021 கட் ஆஃப் பார்த்தா 78. நான் ஃபர்ஸ்ட் அந்த வருஷம் தான் எழுதுறேன், கட் ஆஃப் 78 வச்சிருந்தாங்க. பட் ஆனா எனக்கு அப்பவே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் எக்ஸாமே
நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 60 மார்க் எடுத்திருக்கேன். அந்த 18 மார்க் தான்டா எடுத்துடலாம்ல, நீ முடிச்சிருவாடான்னு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எழுதலாம் தெரிஞ்சு 60 மார்க் யார் வேணா எடுத்துடலாம், அந்த 18 மார்க் எடுக்கிறதா டார்கெட்னு. ஸோ அதை என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இது 2023 என் மார்க் அப்படியே கொஞ்சம் இந்த இடத்துல 52 வந்து அகைன் 65 வந்துச்சு. எக்ஸாம் கிளியர் ஆனேன். கட் ஆஃப் பாருங்க 65, என்னோட மார்க் 65.25. எப்படி சார்னா இங்க பாருங்களேன், ஏன்னா எக்ஸாம் கிளியர் 65.25, கட் ஆஃப் விட வெறும் 25 மார்க் தான் அதிகம். இதுலதான் அந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணேன், பிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். சரியா, சேம் அதேதான்ப்பா. ரீசனிங் இதுல ரீசனிங் தான் கை கொடுத்துச்சு. 33.75, ஒரே ஒரு கொஸ்டின் ராங்கா போட்டிருக்கேன் போல, அதுல முடிஞ்சு. நியூமெரிக்கல் 18, ஆப்டிடியூட் 18, இங்கிலீஷ்ல 13 மார்க். இது ரெண்டுல ஏதாவது கொஞ்சம் பூஸ்டப் பண்ணியிருந்தா வந்திருக்கும். பட் பாருங்களேன், நீங்க 0.25 மார்க் எடுத்தாலும் நீங்க கிளியர் தான். இந்த இடத்துல நான் 80 மார்க் எடுத்திருந்தாலும் பாஸ் தான், 65.25 எடுத்தாலும் பாஸ் தான். சரியா, சேம் 2024 லாஸ்ட் இயர்ல நடந்தது. இதுதான் நமக்கு முக்கியம். கட் ஆஃப் பார்த்தா 63 தமிழ்நாடு. மார்க் பாருங்க, எங்க இருந்து 60ல இருந்து 78 இது வரத்துக்கு எனக்கு இடையில 2 எக்ஸாம் தேவைப்படுது. டோட்டலா 4 எக்ஸாம் எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் கட் ஆஃப் லாஸ்ட் இயரா, ஃபர்ஸ்ட் இயர்ல கட் ஆஃபா வச்சத லாஸ்ட் இயர்ல ஸ்கோர் கார்டு எழுதிருக்கேன். எனக்கு பாக்குறப்ப கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் இதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கணும்னு கேட்டா கண்டிப்பா இல்லப்பா. என்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு வீடியோவா வச்சுக்கோங்களேன். இதுல பாருங்க, எல்லாத்துலயுமே எப்படி இருக்கும்னா, என்னோட பாருங்க, ரீசனிங் அதிகமா 27, இதுல ரீசனிங் அதிகமா 21, இதுல ரீசனிங் அதிகமா 33. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ரீசனிங் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். நான் பாஸ் ஆன எக்ஸாம் இந்த டிஃபரன்ஸ், ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்தது. எனக்கு ஆவரேஜா எல்லாத்துலயுமே எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, ரீசனிங்ல 31.75, இங்கிலீஷ்ல 17. இங்கிலீஷ்ல ஆவரேஜா சார்னா எனக்கு ஆவரேஜ் தான்ப்பா. ஏன்னா இங்கிலீஷ் நான் கொஞ்சம் மாடரேட் தான், மாடரேட் கூட இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கேஸ் தான். சேம் ஆப்டிடியூட்ல 30. இந்த மாதிரி நீங்க எல்லாத்துலயுமே ஆவரேஜா எடுத்தா மட்டும்தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றத விட சூப்பரா உங்க மார்க் வரும். சரியா, எஸ் கட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா 2021ல 78 இருக்கு, அண்ட் தென் 67, அதுக்கப்புறம் 65, அண்ட் தென் 63. நமக்கு பார்த்தா தமிழ்நாடுக்கு அரௌண்ட் 65 பிளஸ் இந்த ரேஞ்சம் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஒரே ஒரு வருஷம் மட்டும் 78 இருந்திருக்கு. இந்த தடவை வேகன்சியுமே கொஞ்சம் என்ன சொல்றது, நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே 60 பிளஸ் எடுத்திருக்கேன்னா யோசிச்சு பாருங்களேன். என்னோட முத அட்டம் ஜாயின் பண்ணி 2 மாசம் தான் ஆகுது. ஒரு இன்ஸ்டியூட்ல சிலபஸ் கூட கவர் பண்ணல, அதுல எழுதியே 60 மார்க் எடுத்தீங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. 78 அதுல டூவபிள் தான், அதனாலதான் 78 கட் ஆஃப் வச்சிருக்காங்க. எஸ், இதுதான்ப்பா என்னோட ஸ்கோர் கார்டு, என்னோட வரலாறு. சரியா, ஹிஸ்டரி, ஜியாகிரபி அதெல்லாம் கட் ஆஃபும் இந்த லெவல்ல தான் இருந்திருக்கு. எஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் 2024ல, இது 2024ல எக்ஸாம்ல கேட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டாட்டிக். சரியா, ரீசனிங்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மந்த் பேஸ் பஸ்ல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேரலல் சீட்டிங்னா தெரியும்ல, 5% ஃபேசிங் நார்த், 5% ஃபேசிங் சவுத், இவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டே பேஸ்ட் பஸ்ல, டே பேஸ்ட்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு வீக் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிலாஜிசம் 2 கொஸ்டின், பிளட் ரிலேஷன் 2, ஆல்பபெட் டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்பபெட் டெஸ்ட்னா எப்படி சொல்றது, ஒரு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதை இந்த ஆல்பபெட்டை வந்து கான்சனன்ட் எல்லாம் ப்ரீவியஸா மாத்துங்க, வவல்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் மாத்துங்க, அது வவல் எவ்வளவு வரும் அந்த மாதிரி. அண்ட் தென் மிஸ்லினியஸ் கொஸ்டின் 3 or 4 கேட்டிருக்காங்க. பேர் லெட்டர் ஒன்று கேட்டிருக்காங்க, எத்தனை பேர் வருது. ஆல்பா நியூமரிக் சீரிஸ்னா தெரியல, அந்த ஆல்பபெட் நியூமர் சிம்பிள்ஸ் எல்லாம் வரிசையா ஒரு சீரிஸா கொடுத்து இது ரைட்ல இந்த லெஃப்ட்ல இவ்வளவு இது அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் தென் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இருக்கு. ஆர்டர் அண்ட் ரேங்கிங்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ், டோட்டல் 35 கொஸ்டின் ரீசனிங்க்கு. ஆப்டிடியூட் சேம், டிஐ 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பால் டிஐ அண்ட் டேபிள் டிஐ 4 கொஸ்டின், ராங் நம்பர் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் சம் 14, சிம்பிளிஃபிகேஷன் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் இங்கிலீஷ்ல பார்த்தா ஆர்சி தான்ப்பா மேஜரா கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல போன வருஷம் 13 to 15, எரர் ஸ்பாட்டிங் 6 கொஸ்டின், கிளாஸ் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. கிளாஸ் டெஸ்ட் என்னன்னு தெரியல, ஒரு பேராகிராஃப் இருக்கும், பேராகிராஃப்ல பிளாங்கா இருக்கும், அதுதான் கிளாஸ் டெஸ்ட். நார்மலா ஒரு சென்டென்ஸ் ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்து அதுல டேஷ் தான் ஃபில்லப்ஸ், நம்ம நார்மலா ஃபில்லர்ஸ் சொல்லுவாங்க அந்த. எஸ், மேட்ச் த காலம்னா இந்த இது மாதிரி, இது ஏ பின்னு இருக்கும், இது கூட மேட்ச் பண்ணணும், இது கூட மேட்ச் பண்ணணும் அந்த மாதிரி. அண்ட் தென் ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட். டோட்டலா இது 30 கொஸ்டின்ஸ் கேட்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல இதான் கேட்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல வருஷம் இதுதான் கேட்குது. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மெஜாரிட்டி ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பசில் சீட்டிங் வந்துரும்ப்பா. சேம் ஆப்டிடியூட்ல பொறுத்த வரைக்கும் டிஐ ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். இதுல பொறுத்த வரைக்கும் ஆர்சி இல்லைன்னா பேரா ஜம்பிள், இது 2 சேர்த்து ஒரு 15 கொஸ்டின் வந்துடும். இதுதான் வழக்கமா வர்றது. ஸோ ஓரளவு கிளாரிட்டி இருக்கா எக்ஸாம்ல என்ன கேட்டுக்காங்கன்றது? எஸ். நெக்ஸ்ட், நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லைடுமே இம்பார்ட்டன்ட், ஒண்ணுமே கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரியா, எஸ். நெக்ஸ்ட், இதுதான்ப்பா மெயின். இதுவும் மெயின். இதுக்கப்புறம் ஒன்று தரமா வச்சிருக்கேன், அதுவும் மெயின். இங்க பாருங்க, 2021 நான் ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாம் இருக்குல்ல,
அதுல 843 வேகன்சி இனிஷியல்ல. இது பாருங்க, இதுல இருக்கிறதுலயே இதான ஹையா இருக்கு. அப்புறம் ஏன் சார் இதுல கட் ஆஃப் வந்து 78 என்னமோ வச்சிருந்தாங்களே, எங்கப்பா அது 2021 ஐ திங்க் சாரி சார் 2022 தான் 78, 21ல எக்ஸாம் வச்சு 22 நடந்தது. அப்போ இதுல எஸ் இதுக்கு வேகன்சி கம்மி, அதனால தான் கட் ஆஃப் அதிகமா இருந்திருக்கு அப்படி சொல்ல முடியாது. இதுல பாருங்க 67 கட் ஆஃப் ஜெனரலுக்கு இருந்திருக்கு. அண்ட் தென் அதுக்கு அடுத்து 2022ல வேகன்சி கம்மியாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப ரொம்ப. இதுல 1/4 தான் வேகன்சி இருக்கு. அதோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 78, அதனாலதான் கட் ஆஃப் அதிகமா இருக்கு. அண்ட் தென் 2023ல 291 வேகன்சி, கட் ஆஃப் 65 இருந்திருக்கு. 665 வேகன்சில 63 இருந்திருக்கு. இதுதானா சார் வேகன்சி, இதுக்கு மேல வராதா சார்னா, இது வந்து இனிஷியல் வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. இனிஷியல் வேகன்சி, ஃபைனல் வேகன்சி பாருங்க இங்க இருக்கு. நமக்கு வர்றதை விட எப்பவும் +200 +300 அந்த அளவுக்கு. இங்க பாருங்க, இங்க 800 வேகன்சி இருக்கா, +400 இங்கே அதிகமா இருக்கு. புரியுதாப்பா, டிஃபரன்ஸ் தெரியுதா? நீங்க இனிஷியல்ல சில பேங்க் வந்து நாட் ரிப்போர்ட்னு கொடுத்துருப்பாங்க வேகன்சி, அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்தாலே தெரியும் என்ஆர்னு போட்டுப்பாங்க, நாட் ரிப்போர்ட்னு. அதெல்லாம் ஃபைனலா இன்க்ளூட் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து ஏப்ரல் 1 ரிசல்ட் வந்தாங்க, மார்ச் 31 வரைக்குமே எது ஃபைனல் வேகன்சி நமக்கு தெரியாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த தடவை ஜான் 1 ரிசல்ட். அந்த ஜான் 1 உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கங்க்ராச்சுலேஷன் கைஸ், கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் இன் திஸ் பேங்க் ஃபார் திஸ் பொசிஷன் வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ, சரியா? எஸ் 2022ல பாருங்க 288 வேகன்சி இருக்கு. ஃபைனல் வேகன்சி பாருங்க +400 கிட்ட போயிருச்சு, 600. சேம் 23ல 300 வேகன்சி அப்ராக்சிமேட்டா இருக்கு, +500 வேகன்சி போயிருக்கு. அதே தான்ப்பா 2024ல 600+ வேகன்சி இருக்கு. ஃபைனலா அதே மாதிரி +500. இப்போ இந்த வருஷம் 2025ல பார்த்தா ஐபிஎஸ் கிளர்க் வேகன்சி இப்போ இருக்க நோட்டிபிகேஷன் படி அப்ராக்சிமேட்டா 900 வேகன்சி இருக்கு. இது ஃபைனல் வேகன்சி மினிமமா 1200 வரும்பா. சாலிடா 1200 to 1300 வரும். இது கண்டிப்பா வரும். எப்படி சார் நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? நீங்க மினிமமா பாருங்களேன். இங்க பாருங்க, இங்க 300ல இருந்து மினிமம் 300 வேகன்சி எல்லாத்துலயுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த தடவையும் கண்டிப்பா மேஜர் சான்ஸ் இருக்கு, விட்டுறாதீங்க மக்களை. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி 2021ல மட்டும்தான் இவ்வளவு வேகன்சி வந்திருக்கு. 4 டிஜிட் வேகன்சியே ரொம்ப ரேரா. 2021ல மட்டும் தான் 1200 வேகன்சி வந்திருக்கு. இந்த தடவை ஒரு 1300 பேர் நம்ம பசங்க வேலை வாங்க போறாங்க. தமிழ்நாடு வேகன்சி மட்டும்தான், ஆல் ஓவர் இந்தியா கூட இல்ல. யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாடு மட்டும் ஐபிபிஎஸ் கிளர்க்கு வேற மாதிரி லைஃப் ஸ்டைலா இருக்கும். சாலிடா உங்களுக்கு சேலரி 45+ இன் ஹேண்ட் வரும். 45K 45,000+ இன் ஹேண்ட் வரும். உங்களுக்கு ஒர்க்குமே 930 to அதிகபட்சம் 530 இருக்கும்யா ஒரு கிளர்க்குக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? 45,000 சம்பளம். நீங்க எக்ஸ்ட்ரா கூட ஏதாவது வேலை பார்த்துக்கலாம். ஈவினிங்ல இல்ல நீங்க வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ் லீவ் இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுவே எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டான வேலையா. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, கேவிபியில் ஒர்க் பண்ணேன்னு. எனக்கு பேங்கோட ஒர்க் நேச்சர் தெரியும். பேங்க்குள்ளேயே போகல, எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அது. உள்ளே போகாதும் போதே எனக்கு உள்ள என்னனால வேலை நடக்கும் தெரியும். ஆபீசருக்கு எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு, அவங்களோட ப்ரெஷர் என்ன, அவங்களோட டார்கெட் என்ன, அவங்களோட இதுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி அவங்க சேலரி பேக்கேஜ் இருக்கும். சேம் ஆபீசருக்கு, ஆபீசர்னா மேனேஜர், அவங்க வந்து ஸ்கேல் 2 ஸ்கேல் அந்த மாதிரி போட்டுப்பாங்க. ஆபீசர் ஸ்கேல் 1, நம்ம பிஓ வழி போகல. அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, கேஷியர் என்ன பண்ணுவாங்க, கிளர்க் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுமே எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே 930 to 530 சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலு. 45,000 சேலரின்றது. இது நீங்க அப்படியே ஜேஐபி சிஐபிலாம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, ஜேஏஐஏபியா அப்படி ஏதோ ஒரு எக்ஸாம், ஜேஐபியா சிஏஐஏபி அந்த மாதிரி 2 எக்ஸாம் இருக்கு. பேங்கிங்ல இன்டர்னல் எக்ஸாம், நீங்க பேங்க் ஸ்டாஃபா தான் எழுத முடியும். அதெல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு இன்கிரிமெண்ட் 2 இன்கிரிமெண்ட் போட்டு ஒரு வருஷம் 2 வருஷத்துலயே நீங்க 55,000+ போயிடலாம்ப்பா. உண்மையிலேயே சூப்பரான வேலையா. இவ்வளவு வேகன்சி இருக்குன்றப்போ இது வரைக்கும் நீங்க பண்ணலனாலும் இந்த மெயின் ப்ரிலிம்ஸை கண்டிப்பா பாஸ் ஆயிருவீங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்க ஓரளவுக்கு மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணிருந்தீங்கனாலே கண்டிப்பா பாஸ் ஆயிருவீங்க. மெயின்ஸுக்கு எந்த அளவுக்கு உசுர கொடுத்து படிக்கணும்னு யோசிச்சுக்கோங்க. ஜனவரி 1 ஜான் 1 2026 காலையில ஒரு 10:30 போல ரிசல்ட் விடுவாங்க. ஒரு லைஃப் கோனா சேஞ்ச் இன் தட் மொமெண்ட் கைஸ். இதுக்காக உழைங்க, சரியா? அந்த 10:30 மணிக்கு எங்க அப்பா அம்மா நான் சொல்லும் போது சந்தோஷம் எப்படி இருக்கும். எப்படியோ அன்னைக்கு 1ஆம் தேதி எல்லாம் வீட்டுல கோயிலுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு பிரியாணி போட்டு ரெடி பண்ணி உட்காந்துருக்கப்போ ரிசல்ட் வந்துச்சுப்பா, என்ன ஒரு மொமெண்ட் இதுல. அதுக்காக உழைக்கணும், சரியா? எஸ், நான் சொன்ன மாதிரி 1200 வேகன்சி வரப்போதியா. இப்போல இருந்தே ஒரு பூஸ்டர் போட கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வாங்க. என்ன இது வரைக்கும் நீங்க எழுதின எக்ஸாம் ஐபிஎஸ் பிஓ போயிடுச்சு சார், எஸ்பிஐ கிளர்க்கு ஆவரேஜா பண்ணிருக்கேன், எல்லாம் முடிஞ்சு கதை, முடிஞ்சு அதை அடிச்சு நொறுக்கிட்டு நான் தான் இது உன் காலம் கபிலா இறங்கி ஆடு, அந்த மாதிரி வாங்க, சரியா? எஸ். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்ல 2025 இப்ப எழுத போறீங்களா இன்னும் 2-3 டேஸ்ல. இந்த எக்ஸாம்ல வைஸ் அப்ரோச் எது கரெக்டான அப்ரோச்சா இருக்கும் ஒரு செக்ஷன்லயும்.
ரீசனிங் செக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, சேம் அதே மாதிரி ஆப்டிடியூட் ஓப்பன் ஆகுது, இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகணும் நீங்க பண்ண வேண்டிய கொஸ்டின் அது நான் சொல்றேன். கொஸ்டினை மார்க்ல எப்படி அப்ரோச் பண்ணணும் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண வேண்டியது இந்த ஆர்டர். இது வந்து நான் கொடுத்துருக்கிறது ஆர்டர்ப்பா. ஃபர்ஸ்ட் மிஸ்லினியஸா அட்டன் பண்ணும், அடுத்து பிளட் ரிலேஷன் போங்க, அடுத்து பசில் சிட்டிங் போங்க. மிஸ்லினியஸ்ல எந்த ஆர்டர்ல போகணுன்றதான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோடிங் டிகோடிங், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சிலாஜிசம், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இன்இக்வாலிட்டி, ஃபோர்த் தான் ஆல்பபெட் அண்ட் ஆல்பா நியூமரிக், ஃபிஃப்த் ஆர்டர் அண்ட் ரேங்கிங், சிக்ஸ்த் தான் டைரக்ஷன். இந்த ஆர்டர்ல தான் நீங்க கொஸ்டின் அப்ரோச்சே பண்ணணும். நீங்க இதை விட்டு ஆல்பா நியூமரிக் இங்க 5 கொஸ்டின் போறேன்னா, சில கோடிங் டிகோடிங் இருக்கு, இருந்தாலும் ஆல்பா நியூமரிக் போறேன்னா அது ஒரு டாப் தான் மாதிரிப்பா. உங்களுக்கு கோடிங் டிகோடிங் கஷ்டமா கேட்கவே முடியாது. அதனாலதான் இந்த ஆர்டர்ல நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் டஃபா கேட்க வாய்ப்பே இல்லை. சேம் சிலாஜிசம் எப்படி கேட்டாலும் நம்ம போடலாம். இன்இக்வாலிட்டி அதே தான், அந்த 5 சிம்பிள் மட்டும்தான், அதை தாண்டி வேற எதுவும் கேட்க போல. ஆல்பா நியூமர் கூட உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவர்ஸா மாத்துங்க, மறுபடியும் செகண்ட் ஹாஃப் தலைகளா எழுதுங்க, அதுல இருந்து லெஃப்ட் எவ்வளவு, இதுல இருந்து ரைட் எவ்வளவுன்னு கேட்டு டெஸ்ட் வைக்கலாம். சேம் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் சில டைம் ஈஸியா வந்து சில டைம் கஷ்டமா வரும். அண்ட் டைரக்ஷனுமே சிங்கிள் பர்சன் கொடுத்தா ஈஸியா போடலாம். ஃபர்ஸ்ட் பர்சனோட எண்டிங் தான் செகண்ட் பர்சனோட ஸ்டார்டிங், அப்படிலாம் கேட்டா 2 டயக்ராம் போட்டு நம்ம எட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் இது என்ன பண்ணிருக்கேன்னா, ஆர்டர் வைஸ் இது ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும், அடுத்து இது இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாவே இந்த மிஸ்லேனியஸ் ஃபுல்லாவே நீங்க ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ள போடுங்க. இந்த டைம்ல உங்க கான்பிடன்ட் அங்க வச்சிருப்பீங்க, பீக்ல இருக்கும், உண்மையிலேயே உங்க கான்பிடன்ட் பீக்ல இருக்கும். அந்த மாதிரி உங்க பீக்லயே வச்சுக்கணும்ன்றதான் இந்த ஆர்டர். சரியா? எஸ், இதை முடிச்சுட்டு செகண்டா தான் நீங்க பிளட் ரிலேஷன் வரணும். ஏன்னா பிளட் ரிலேஷன் உங்களுக்கே தெரியும், ரீசன்ட் பிலிம்ஸ்ல வந்து இப்போ இந்த வருஷம் எழுதுறவங்க எப்படின்னு தெரியல, லாஸ்ட் 2 இயர்ஸ்லாம் வச்சு செஞ்சிடறாங்க பிளட் ரிலேஷன் பிலிம்ஸ்ல. நீங்க விட்டாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு நான் சொல்றது 35 அவுட் ஆஃப் 35 ரீசனிங்ல எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். நீங்க இத்தனை நாளைய செஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, மார்க் டெஸ்ட் போட்டிருப்பீங்க, அந்த அளவுக்குலாம் கஷ்டமா இருக்காது எக்ஸாம். நான் அதான் சொன்னேன், நேற்று நான் லைவ் மார்க் கொண்டு வந்திருப்பேன். என்ன எக்ஸாம்ல இருந்துச்சோ மெமரி பேஸ் அப்படியே கொண்டு வந்திருப்பேன். நீங்க பாருங்க, பசிலுக்கெல்லாம் 1.5 நிமிஷமே அதிகமா இருக்கும். 2 பாசிபிள் வரும், 2வது லைன்ல 2வது பாசிபிள் கேன்சல் ஆயிரும் டக்குன்னு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதான் சொல்றேன்ல, நம்ம சேனல்ல கோட் சேனல்ல லைவ்ல பாருங்க. நேற்று நான் போயிருந்தேன், தம்ப்நெயில் வந்து நான் முன்னாடி காமிச்சிருந்தேன், அந்த தம்ப்நெயில் தான் இருக்கும். IBPS கிளர்க்கு மெமரி பேஸ் 2024 டேட் போட்டே போட்டிருப்பேன். இதை நீங்க பாருங்க, எல்லாமே ஈஸியா தான்ப்பா இருக்கும். சரியா? எஸ், ரீசனிங் இந்த மாதிரி தான் நீங்க அப்ரோச் பண்ணணும். ஆப்டிடியூட் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்பீட் மேக்ஸா இருக்கும். ஸ்பீட் மேக்ஸ் என்ன சார்? ஸ்பீட் மேக்ஸ் வந்து உங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிம்பிளிஃபிகேஷனா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் குவாட்ராட்டிக், அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக்கா தான் இருக்கணும். ஏன்னா மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு, ராங் நம்பர் இருக்குன்னா குவாட்ராட்டிக், இன்கேஸ் குவாட்ராட்டிக் இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு தான் மிஸ்ஸிங் நம்பர் வரணும். மிஸ்ஸிங் நம்பர் இல்லைனா தான் ராங் நம்பர் ஒன்று. சரியா? எனக்கு ஃபர்ஸ்டே ராங் நம்பர் ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் இருக்கு நான் போடுறேன்னா உங்க 6 நிமிஷம் முடிச்சிடும். அந்த 5 கொஸ்டின் போறதுக்குள்ள ஒரு 1/3 ஆஃப் டைம் முடிச்சிருவாங்க. 6 மினிட்ஸ் முடிஞ்சிடும் நீங்க ராங் நம்பர் 5 கொஸ்டின் போறதுக்குள்ள. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஆர்டர்ல நான் கொடுத்துருக்க ஆர்டர்ல அப்படியே அட்டன் பண்ணுங்க. சரியா? இன்கேஸ் எனக்கு இது தெரியல சார்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு இதை அட்டன் பண்ணுங்க, இது தெரியல சார்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு. ஆர்டரை உலர்த்தி நீங்க பண்ணீங்கன்னா என்ன சொல்றது, கரெக்டான அப்ரோச்சா இருக்காது. அதனால சொல்லுங்க, நான் வைஸ் அப்ரோச் சொல்லுங்க, கரெக்ட் அப்ரோச் சொல்லுங்க. வைஸ்னா இந்த பெர்ஃபெக்ட் அப்ரோச் இதுவா தான் இருக்கும். சரியா? இன்கேஸ் நான் வேற மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கேன்னா ஐ ஒன்ட் இன்டர்ஃபியர் இன் தட். நான் அதுல எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. என்கிட்ட கேட்டு லாஸ்ட் டைம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் சார், நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் எடுக்கணும் சார் நினைச்சீங்கன்னா இதை அப்ரோச் பண்ணுங்க. கரெக்டா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா இன்னைக்கே ஒரு 3 மார்க் போடுங்க, 2+1 3 மார்க்ஸ் போடுங்க. ஒரு மார்க் எக்ஸாம் டைம்ல போட்டு மீதியை போடுங்க. இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க 60 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 70 மார்க் எடுப்பீங்க. 60 + 5 மார்க்கா அட்லீஸ்ட் 65 மார்க்கா எடுப்பீங்க மார்க்லயே. எஸ், ஆப்டிடியூட்ல ஸ்பீட் மேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க டிஐ வரணும். டிஐ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் வரணும். இது ரெண்டையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்ப்பா. பிகாஸ் சில எக்ஸாம்ல வந்து டிஐஏ வந்து கேஸ்லெட் கேட்டு வச்சிருப்பாங்க, ரெண்டு பை சார்ட் கொடுத்துருப்பான், ஆங்கிள் வச்சுலாம் கொடுத்துருப்பாங்க 360 அந்த மாதிரி. ஸோ இது வந்து நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரித்மெட்டிக் ஆர்டிஏ சிலர் வந்து அரித்மெட்டிக்ல கான்பிடண்டா இருப்பாங்க. அரித்மெட்டிக் சம் என்ன கேட்டாலும், ட்ரைன் சம், போர்ட் சம், பார்ட்னர்ஷிப், எஸ்ஐசிஐ, ஏஜஸ் சம் எதை கேட்டாலும் போட்டுருன்ற மாதிரி இருப்பாங்க. டிஐ பார்த்தா ஆனா டேபிள் இன்டர்பிரட் பண்ணி வைக்க தெரியாது சார் இருப்பாங்க. அந்த கேட்டகரி வந்து இது மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. சரியா? எஸ், சேம் அதே மாதிரி இங்கிலீஷ்ல நம்ம பசங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லல, என்ன உட்பட ஒரு ஆவரேஜா சொல்றேன் நானு. இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்க டார்கெட் வந்து 20 மார்க் எடுக்கணும் இந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. சரியா? கண்டிப்பா எடுக்கலாம். இங்கிலீஷ் அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். இதுல உங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து மிஸ்பெல்ட் இதெல்லாம் கண்டிப்பா போடலாம். அதனாலதான் நான் கரெக்டா கொடுத்துருக்கேன் ஆர்டர், உங்களுக்கே பார்த்தா தெரியும். மிஸ்பெல்ட் ஆர் இன்அப்ராப்ரியேட், ஒன்னு வேர்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பாஸ்ட் டென்ஸ் வர இடத்துல வந்து ப்ரெசென்ட்ல கொடுத்துருப்பாங்க, பாஸ்ட் டென்ஸ் வேர்டு வர வேண்டிய இடத்துல ப்ரெசென்ட் டென்ஸ் வேர்டு கொடுத்துருப்பாங்க.
கோன் இருக்கா கான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மிஸ் இன்அப்ராப்ரியேட் இதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அண்ட் தென் வேர்ட் இன்டர்சேஞ்ச்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து டுமாரோ ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் வேர் ஐ கேன் மெட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மெட்டுன்றது வந்து இந்த இடத்துல ஒரு புரியுது எந்த நான் சொல்றேன்னு. 2 வேர்டு போல்டு சென்டென்ஸ்ல 2 வேர்டு போல்டா கொடுத்துட்டு அது மாதிரி 4 வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஏபி இன்டர்சேஞ்ச் பண்ணும், பிசி இன்டர்சேஞ்ச் பண்ணும், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணும். அண்ட் தென் தேர்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. 1 2 3 4 5 இங்க ஒரு இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு 5 வேர்டு 5 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 வரும், செகண்ட் சென்டென்ஸ் வந்து 4, அப்புறம் 1 2 5 இப்படி அரேஞ்ச் பண்ணாதான் இது ஒரு மீனிங்ஃபுல் ஒரு கதையா வரும். கதை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மீனிங்ஃபுல் ஒரு சென்டென்ஸ் வரும், ஒரு மீனிங்ஃபுல் பேராகிராஃப் வரும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபில் அப்ஸ் க்ளோஸ் டெஸ்ட் போகணும். சரியா? அண்ட் தென் பேரா ஜம்பிள் இடையில ஒண்ணு விட்டுட்டணும். எஸ், 5th ஒன் வந்து நீங்க எரர் கொஸ்டின் வச்சுக்கோங்க. சரியா? ஸ்பாட் த எரர் இருக்குல்ல, இதை வச்சுக்கோங்க. இது 6th பேரா ஜம்பிள், 7th ஆர்சி. இங்க பாருங்க, இந்த சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீசனிங்ல இருக்கட்டும். ஒரு ஆல்பா நியூமரிக் சீரிஸ் இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, இது 5 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 5ல ஒரு கொஸ்டின் தப்பா தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுங்க, தப்பு இல்லை. லாஸ்ட்ல டைம் இருந்தா போடுங்க. ஸ்பீட் மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 8 கொஸ்டின் ஈஸியா இருக்கும், 2 கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். அந்த 2 ஸ்கிப் பண்ணிருங்க. சேம் அதே மாதிரி எரர் கொஸ்டின் 5 கொஸ்டின் இருக்குன்னா 2 தப்பா இருக்கும், ஸ்கிப் பண்ணிருங்க. மீதி 3 இருக்கும், 3லயும் 2 தான் தெரியும், 2 மட்டும் போட்டுட்டு அமைதியா வந்துருங்க. பேரா ஜம்பிள் எனக்கு தெரியல சார்னா முடிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த ப்ரோனவுன்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ப்ரோனவுன்ல ஆரம்பிக்குமா? ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே, அதான் சொல்லி தப்பா இருக்க போகுது. என்னன்னா கன்ஜெக்ஷன்ல ஆரம்பிக்காது. அண்டு, ஆஃப், அப்புறம் வந்து கமா போட்டு ஆரம்பிக்கிறது, பிகாஸ் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்காது. அதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வராதுன்னு நீங்க மத்ததெல்லாம் ஒன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தெரிஞ்சிடும். டேல் ஆரம்பிக்கும், இல்ல அந்த ஹோல் பேசேஜோட ஒரு மெயினான விஷயத்த கொடுத்துருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு தெரியும் கன்க்ளூஷன், therefore அந்த மாதிரி as a result of இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் இதை வச்சு போடுங்க. அண்ட் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்மே ஒரு 7 கொஸ்டின் கேட்டுக்காங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் போடுங்க போதும். சினானிம் ஆண்டனிம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தா போடுங்க, இல்லையா உங்க கேப் சரியா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து டைரக்டா பேராகிராஃப் படிச்சே போற மாதிரி கொடுத்துருப்பான். பேராகிராஃப்ல இருக்கும், அது அப்படியே இந்த இயர் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க. அந்த இயர் அப்படியே இந்த நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இயர் இருக்கும், அது டைரக்டா போற மாதிரி இருக்கும். அண்ட் வேற வந்து இந்த இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. எப்படின்னா எது ட்ரூ, ஒரு 4 இது கொடுத்து இந்த பேராகிராஃப்ல இருந்து எது ட்ரூன்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் லாஸ்டா அட்டன் பண்ணுங்க. பட் அதெல்லாம் அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின். சரியா? எஸ், ஒரு அப்ரோச் தெரியுதுலப்பா. இந்த ஸ்லைட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நம்ம பிளஸ் ஒரு 5 மார்க் எடுக்கலாம், அதுக்கான ஸ்லைட் தான் இது. கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ். இது எங்க சார் போய் எடுத்து வந்தீங்க? டிசிஎஸ் கூட நீங்க தொடர்புல இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல. உண்மையிலே எக்ஸைட்டா இருக்கீங்களா? எஸ், நானும் ரொம்ப எக்ஸைட்டா தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் அது மாதிரி வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பாத்துக்கிறேன். எஸ், ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. சூப்பர். எஸ் கைஸ், இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எங்க பார்த்துருக்கீங்க? எக்ஸாம்ல பார்த்துருப்பீங்கல்ல. இதை நம்ம இங்க வச்சுக்கலாம். ஏன்னா இதுலதான் எழுத முடியும், பிபிடி இல்லாதனால. இதுதான்ப்பா ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ். ஐபிபிஎஸ் எக்ஸாம்ல, ஐபிபிஎஸ் இல்ல எல்ஐசி எழுதினாலும் சரி, நீங்க எஸ்பிஐ எக்ஸாம் எழுதினாலும் சரி, எது எழுதினாலும் இப்படிதான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். உங்களுக்கு மொத்தம் 3 லாகின் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க்ல. எஸ், லாகின் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு உள்ள போவோம். உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம போட்டோ உள்ள போனோடனே இப்படிதான் இருக்கும். உங்களை போட்டோ எடுத்துருவாங்க. அங்க இந்த இடத்துல உங்க போட்டோ வந்துடும். எந்த போட்டோ வரும்னா நம்ம அட்மிட் கார்டு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இப்படி செல்ஃபி எடுத்துட்டு போகல, அந்த போட்டோவும் எக்ஸாமோட போட்டோ எடுப்பாங்க, அந்த போட்டோவும் இந்த இடத்துல வரும். எஸ், ஒரே ஒரு நிமிஷம். இந்த இடத்துல உங்க ரோல் நம்பர் இருக்கும். 1 2 3 4 5 6 உங்க ரோல் நம்பர் இருக்கும். சரியா? இந்த இடத்துல உங்க நேம் இருக்கும். இங்க என்ன எக்ஸாம் இருக்கும், ரெக்வயர்மெண்ட் இல்ல ஆமா, எஸ், ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் லெவல் இருக்கும். சரியா? எஸ், இந்த இடத்துல உங்க சிஸ்டம் நம்பர், இதுதான் உங்க சிஸ்டம் நம்பர், C01 C05 இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதான் இங்க சொல்லிருப்பாங்க. கைண்ட்லி கான்டாக்ட் த இன்விஜிலேட்டர் இஃப் எனி டிஸ்பென்சரிஸ் இன் த நேம் அண்ட் த போட்டோகிராஃப் டிஸ்பிளேட் ஆன் த ஸ்கிரீன் இஸ் நாட் யுவர்ஸ். போனோடனே உங்க ரோல் நம்பர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஸ்கிரீன்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு நிமிஷம், இதுல நீங்க பார்க்க வேண்டியது எக்ஸாம்குள்ள போனோடனே உங்க ஹால் டிக்கெட்ல சிஸ்டம் நம்பர் எழுதிருப்பாங்க. உங்க வெரிஃபை பண்ணி சிஸ்டம் நம்பர் எழுதிருப்பாங்க. இந்த சிஸ்டம் நம்பர் இங்க இருக்கா? ஓகே, கரெக்ட். ஃபர்ஸ்ட். செகண்ட், உங்க நேம் இங்க இருக்கா? ஓகே, செகண்ட் மார்க் டிக்.
தேர்டு உங்க போட்டோ இங்க இருக்கா, ரெண்டு போட்டோமே நீங்க, ரெண்டு போட்டோ இருக்கும், ரெண்டு போட்டோமே நீங்க செக் பண்ணிக்கணும் சரியா. எஸ், இதை முடிச்சுட்டு இந்த இடத்துல லாகின்ல இந்த இடத்துல உங்க ரோல் நம்பர் இருக்கும். இங்க நான் ரோல் நம்பர் இருக்குன்னு சொன்னல 123, இதே ரோல் நம்பர் இந்த இடத்துல இருக்கும் 123 சரியா. எஸ், இங்க பாஸ்வேர்டு வந்து நம்ம டைப் பண்ற மாதிரி இருக்கும். நான் எங்க சார் போய் டைப் பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு கீபோர்ட் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இவ்வளவு பெருசு ஒரு கீபோர்டு மாதிரி வரும். இதுல மேல நம்பர்ஸ் இருக்கும் 1 2 3 4 5. இதை வச்சு நீங்க நம்பர்ஸ் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணுங்க. உங்க மேனுவல் கீபோர்ட் டைப் பண்ணுங்க. மெயின் விஷயம் காய்ஸ், எந்த காரணத்தை கொண்டும் உங்க கீபோர்ட்ல இருக்க கீஸை பிரஸ் பண்ணிடாங்க. தெரியாம கூட ஒரு பெண்ணை வைக்கிறேன், ஹால் டிக்கெட் எடுக்கிறேன், ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸை வைக்கிறேன்னு கூட கிளிக் பண்ணிடாதீங்க. உங்க எக்ஸாம் அங்கேயே முடிஞ்சிடும். எக்ஸாம் பாஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க உங்க டீம்கிட்ட போய் பேசி, அங்க இன்விஜிலேட்டர்ஸ் இருப்பாங்களா அவங்க டிசிஎஸ்ல பேசி அது ஒரு மாதிரி மண்டை குடைச்சல் ஆகி எக்ஸாமே நல்லா பண்ண முடியாம ஆகுயா. எக்ஸாம் ஆரம்பிச்சதுன்னா உங்க கீபோர்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் உட்காருவீங்க, உட்காந்துருக்கும் கீபோர்டு தூக்கி சிஸ்டம் மேல வச்சிருங்க. இல்ல உங்க கை படாத மாதிரி எங்க வைக்க முடியுதோ ஒயர் ஆட்டிடாதீங்க, அதுக்காக எங்க வைக்க முடியுதோ வச்சிருங்க சரியா. எஸ், இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணும். இதை கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் என்ன சார் வரும்னு நீங்க கேட்பீங்க. அதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, சைன் இன்ல கிளிக் பண்றேன்னா சைன் இன் கிளிக் பண்ணோட இந்த மாதிரி லோட் ஆகி உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வரும். இது என்ன சார் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க உங்க எக்ஸாம் நேம் இருக்கும். என்ன எக்ஸாம் எழுத போறீங்க. இப்போ எல்ஐசினா ரெக்யர்மெண்ட் ஆஃப் எல்ஐசி அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க் எழுத போறீங்க, ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படின்னு சொல்லி அந்த இது இருக்கும். இந்த விஷயம் இங்க இருக்கும். இங்க ஐபிபிஎஸ் சிம்பிள் இருக்கும், எல்ஐசி இருக்குன்னா எல்ஐசி எக்ஸாம் இருக்கும். இந்த இடத்துல உங்க போட்டோ இருக்கும். இது எல்லாமே சேம். இந்த இடத்துல உங்க லாங்குவேஜ் இருக்கும். இந்த லாங்குவேஜை வந்து நீங்க வேணும்னா வச்சுக்கலாம், இல்லையா எனக்கு ஹிந்தியில வேணா ஹிந்தி வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் தமிழ் எழுதுனா தமிழ் இந்த இடத்துல இருக்கும். தமிழ் வேணா தமிழ் கிளிக் பண்ணிக்கலாம் சரியா. எஸ், இதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி இது ஃபுல்லா படிங்க. இதுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும், டைம் ஓடிட்டு இருக்கும். இது ஃபுல்லா படிங்க. 60 மினிட்ஸ் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க சரி. அங்க பாருங்க, நம்ம 60 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்கா. எஸ், மெயினான விஷயம் இதுதான்ப்பா சொல்லணும்னு நினைச்சேன் நான் மார்க்ல. இந்த இது நான் கொண்டு வந்ததுக்கான ரீசன் இதுதான். என்ன சார்னா ஒவ்வொரு கலரும் எதுக்குன்னு பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, லைட் கிரே கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் கொஸ்டினை பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். இந்த ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க கொஸ்டினை பார்த்துட்டீங்க ஆனா ஆன்சர் பண்ணல. கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெறும் பர்பிள் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நீங்க மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்கீங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ என்ன சார் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பர்பிள்ல இந்த இடத்துல கிரீன் கலர் போனுச்சுன்னா ஆன்சர் பண்ணிட்டு அது மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா. எஸ், அந்த அதுவும் இல்லாம இன்னொரு மெயினான விஷயம் இருக்கு. என்ன சார்னா இந்த கீஸ் தான்ப்பா. எந்த கீஸ் இங்க இருக்கு பாருங்களா, இந்த டிராப் டவுன் ஏரோ, இந்த டிராப் டவுன் ஏரோ, அப் ஏரோ. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்போ நான் ஸ்க்ரோல் பண்றேன்ல, இந்த மாதிரி எக்ஸாம் கொஸ்டின்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இந்த இடத்துல ஒரு ஏரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன்ல லாஸ்ட் பேஜ் வந்துடும். இந்த இடத்துல இங்க ஒரு ஏரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே போயிடும். இந்த ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதில கீஸை இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதுல பெருசா வேற எதுவும் இல்ல, ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதுலயே கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கீபோர்டை டச் பண்ணாதீங்கன்ற மாதிரில. எஸ், இங்கேயோ இருக்கும். என்ன நான் சொல்றேன், இதெல்லாம் நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதை பார்ப்போம். இது ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் எழுதிருக்கோம்னு தெரியும். எஸ், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வரும். இதுக்கு முன்னாடி எஸ் இந்த இடத்துல இதான் வரும். இதுக்கப்புறம் தான் நமக்கு இது வரும், அந்த அட்மிட் கார்டில் எழுதுவோம்ல ஹேண்ட் ரிட்டன் காப்பி, இது வரும். இதுல வந்து என்னன்னா இங்க உங்க லாங்குவேஜ் இருக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன்னு எக்ஸாம் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு. இப்ப நமக்கு வந்து என்ன இருக்கும்னா ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆர்டர்ல தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள்ல நீங்க எக்ஸாம் முன்னாடி பாத்துட்டீங்கன்னா இதுல என்ன ஆர்டர்ல இருக்கோ இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் அங்க கொஸ்டினே இருக்கும் சரியா. இன்கேஸ் இதுல ஆப்டிடியூட் இங்க கொடுத்துருக்காங்க, ரீசனிங் இங்க கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் இங்க கொடுத்துருக்காங்கன்னா இதே ஆர்டர் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஓப்பன் ஆகும் சரியா. ஸோ இதை எக்ஸாம் போனோடனே கண்டிப்பா பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் 9.5 மினிட்ஸ் டைம் ஓடிட்டே இருக்கும். அது எப்படி சார் நான் பார்க்கணும்னா இந்த இடத்துல ரெடி ஃபார் ஐ எம் ரெடி டு பிகின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அது பாப்பப் என்ன இருக்கும்னா இவ்வளவு டைம் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க சரியா. எஸ், நெக்ஸ்ட் இதுல வேற என்ன இருக்கும். எஸ், இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ப்ளீஸ் நோட் தட் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்ஸ் should a candidate click on any of the keyboard keys once the exams are, this will lock the exam.
தவிர்க்க முடியாத பட்சத்திலையுமே நீங்க கேஸ் கீபோர்ட கீயை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க எக்ஸாம் லாக் ஆயிரும்பா. பிகினர்ஸ் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க சரியா. எஸ், இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே, இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் 3 இருக்கும். உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வச்சுக்கிறேன். இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு ரெடி டு பிகின் கொடுத்தா இங்க உங்க டைமர் வரும். இங்க டைமர் வராது, ரெடி டு பிகின் கொடுத்தா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனா எப்படி சார் இருக்கும்? இதுதான்ப்பா எக்ஸாம். எக்ஸாக்டா இப்படிதான் இருக்கும் எக்ஸாம் சரியா. இதுல சேம் அதே மாதிரி நான் என்னென்ன இருக்குன்றத மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உங்க எக்ஸாம் என்ன எக்ஸாம் எழுத போறீங்களோ இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க சரியா. ஹேண்ட் ரிட்டன் காப்பின்னு ஒன்று இருக்கும், எக்ஸாம்னு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸாமுக்குள்ளதான் இங்க ஒன்று இருக்கும். சேம் அதே மாதிரி இங்க ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. இங்க ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கா, அதே மாதிரி இங்க ரீசனிங், இங்க ஆப்டிடியூட்னு இருக்கும். இந்த இடத்துல ஐ சிம்பிள் இருக்குல்ல, இதை இந்த இடத்துல கிளிக் பண்ண வேணாம். இங்க நீங்க கர்சரை கொண்டு போனாலே நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு வரும். சேம் அதே மாதிரி இங்க கொஸ்டின் நம்பர் 1 இருக்கும். இங்க லாங்குவேஜ் வந்து நீங்க என்ன வேணுமோ அந்தந்த கொஸ்டினுக்கு தனித்தனியா கூட சூஸ் பண்ணிடலாம். எப்படி சார்னா இங்க பாருங்க, இங்க எக்ஸாம்பிள் இப்படியே தான்ப்பா இருக்கும். இந்த இடத்துல ஹிந்தி இருக்கா, அது ஹிந்தி போடுங்க, கொஸ்டின் ஹிந்தியில வந்துருதா. சேம் அதே மாதிரியே நீங்க தமிழ்ல கொடுத்தீங்கன்னா தமிழ்ல கொஸ்டின் வந்துடும். இதெல்லாம் இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. மெயின்ஸ் எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில விஷயம்லாம் நமக்கு வந்து இந்த ஜன்தன் யோஜனா அப்படின்ற மாதிரி அது தமிழ்ல மாறாது, ஆனா நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. எஸ், மெயினான விஷயம் நம்ம கண்ணு அடிக்கடி பார்க்க வேண்டியது இந்த டைமர் தான்ப்பா. டைமர் அப்படியே டிகிரீஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கும். 30 மினிட்ஸ்னா அந்த 30 மினிட்ஸ் அப்படியே டிசெண்டிங்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பாருங்க 45, 44, 43 டிசெண்டிங்ல ஓடிட்டே இருக்கா. இது ஒரு விஷயம். இதெல்லாம் மேஜரா பண்ண வேண்டியது. ஆஸ்பிரண்டா நீங்க பண்ண வேண்டியது இந்த கீ ஒன்று இருக்கு பாருங்க, மார்க் ஃபார் ரிவ்யூன்ற ஒரு கீ. இதை கரெக்டா யூஸ் பண்ணும். எப்படி சார் யூஸ் பண்ணும்? அதுக்கு முன்னாடி இந்த இடம் கொஸ்டின்ஸ், இது வந்து செக்ஷனல் இருக்கும், இது கொஸ்டின். இங்க இது பாருங்களேன், 0 கொஸ்டின் ஆன்சர் இருக்கா. இப்போ இன்கேஸ் இந்த கொஸ்டின் நான் கிளிக் பண்ணி ஆன்சர் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் கொடுக்குறேன்னா இந்த கொஸ்டின் நீ கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு நினைச்சு சேவ் ஆகி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருச்சா. இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கிரீன் கலர் வந்துருச்சா, அப்ப நீங்க இங்க ஆன்சர் பண்ணீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாருங்க, ஆன்சர்ல நம்பர் 1 வந்துடும். இந்த இடத்துல நம்பர் 1 வந்துடும் ஆன்சர் பண்ணிருக்க இடத்துல. நீங்க 48 கொஸ்டின் பார்க்காம இருக்கீங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ எதுவும் கொடுக்கல, மார்க் ஃபார் ரிவ்யூ ஆன்சர் எதுவும் கொடுக்கல. எஸ், ரிமைனிங் இந்த ரெண்டாவது கொஸ்டின் நீங்க என்ன ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க, சோ அதனால நாட் ஆன்சர் இருக்கு சரியா. எஸ், இப்போ நான் இந்த ரெண்டாவது கொஸ்டின் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு சார், நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன். கண்டிப்பா கொடுத்துக்கலாம். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். பர்பிள் கலர்ல வந்துருச்சா, இதுதான்ப்பா மார்க் ஃபார் ரிவ்யூவோட வேலை. இப்போ நீங்க இது எல்லாமே முடிச்சிட்டேன் சார், இந்த கொஸ்டின் எல்லாமே முடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் டைம் இருக்குன்னா இப்போ நீங்க செகண்ட் கொஸ்டினை கிளிக் பண்ணும். ஒரு 4-5 கொஸ்டின் போடாம இருக்கேன், நான் ஏதோ ஒரு கொஸ்டின் இடையில பார்த்தனே, அது எந்த கொஸ்டின் தெரியலையா, உங்களுக்கு பர்பிள் கலர் டிஃபரெண்ட் ஆயிருக்கும் சரியா. இந்த பர்பிள் கிளிக் பண்ணி செகண்ட் கொஸ்டின் வந்துடும். இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டு அகைன் எனக்கு டவுட்டா இருக்கு சார், ஒரு நிமிஷம்ப்பா. எஸ், அகைன் எனக்கு டவுட்டா இருக்கு சார், இருந்தாலும் மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டு வைக்கிறேன்னா ஆன்சர் பண்ணிட்டு மறுபடியும் நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வைக்கலாம். அப்படி கொடுத்தா இந்த இடத்துல பாருங்க ஒரு கிரீன் கலர் சிம்பிள் வந்துருச்சா, எதுன்னு தெரியுதா காய்ஸ்? பர்பிள்லே கிரீன் கலர் ரவுண்ட் வந்துருச்சா. இது போட்டீங்கன்னா நீங்க மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து ஆன்சர் பண்ணுவீங்க. அப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு டைம் முடிஞ்சு நீங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுக்காம இருந்தாலும் இதை வேல்யூவேட் பண்ணுவாங்க. வெறும் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தா பண்ண மாட்டாங்க. ஆன்சர் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருந்தா அந்த கொஸ்டின் வேல்யூவேட் பண்ணுவாங்க. அது நீங்க தப்பா இருந்தா தப்பான மார்க்ல போயிடும், கரெக்டா இருந்தா கரெக்டான மார்க்ல ஆட் ஆகும் சரியா. எஸ், இப்போ நம்ம எப்படி நம்ம எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணணும் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம்பா. எஸ், இப்போ இந்த மாதிரி ரீசனிங் செக்ஷன் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பசில் இருக்குப்பா. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பசில் இருக்கு. எனக்கு சாலிடா தெரியும் ஒரு பசில் இருக்குன்னா அதுல 5 கொஸ்டின் கண்டிப்பா இருக்க போகுது சரியா. அப்ப நான் டைரக்டா என்ன கொஸ்டினை கிளிக் பண்ணுவேன், பசில் இருக்குன்னா 5 கொஸ்டின் பசில் இருக்க போதா, இதை நான் மறுபடியும் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்க மாட்டேன். இங்க எனக்கு ஈஸியா வருது, டக்கு டக்கு நெக்ஸ்ட் கொடுக்க சேவ் நெக்ஸ்ட் கொடுக்க வருது. பட் எக்ஸாம்ல அப்படி இருக்காது, உங்களுக்கு சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் போறதுக்கு ஒரு 8 to 5 செகண்ட் ஆகும். அப்ப இங்க ஒரு 5 செகண்ட், சேம் அதே நெக்ஸ்ட் சேவ் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினுக்கு ஒரு 5 செகண்ட், அடுத்த கொஸ்டினுக்கு ஒரு 5 செகண்ட், அடுத்த ஒரு 5 செகண்ட், இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் 5 செகண்ட் 5 செகண்ட் அங்கே 25 செகண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். எதுவுமே பண்ணலனா வெறும் பார்த்ததுல மட்டுமே கொஸ்டின் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுல மட்டுமே ஒரு 30 செகண்ட் எனக்கு வேஸ்ட். இந்த 30 செகண்ட் இருந்தாலும் ஒரு சிலாஜிசம் போடலாமா? சோ இதுக்கு நான் இதை சால்வ் பண்ண என்ன வழி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பசில் சீட்டிங் இருக்கா, டைரக்டா 6th கொஸ்டின் கிளிக் பண்ணுங்க. 5th கொஸ்டின் கிளிக் பண்ணாதீங்க, ஏன்னா 5th பசில் சீட்டிங் தான் இருக்க போகுது. 6th கொஸ்டின் கிளிக் பண்ணுங்க. சிலாஜிசம் இருக்குன்னா போடுங்க, போட்டு முடிச்சுட்டு அப்படியே 7th கொஸ்டின் போடுங்க, சிலாஜிசம் இருக்கும். 8th கொஸ்டின் போடுங்க, சிலாஜிசம் இருக்கு போடுங்க.
மறுபடியும் 9th கொஸ்டின் வர எனக்கு அதுல வந்து ஒரு அகைன் ஒரு சீட்டிங் கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 5 கொஸ்டின் இருக்க போதா, அப்ப இங்க ஒரு 4 இங்க ஒரு 5 கொஸ்டின் விட்டு 14th கொஸ்டின் தான் கிளிக் பண்ணுவேன். இது எல்லாமே நான் மறுபடியும் கிளிக் பண்ண மாட்டேன். இந்த 10, 11, 12 கிளிக் பண்ணி பார்க்க டைம் வேஸ்ட். 14th கொஸ்டின் இன்இக்வாலிட்டி வருது, 4 கொஸ்டின் வருது, இதை போட்டேன், ஆன்சர் கிளிக் பண்ணிட்டேன், சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். சேம் அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் ஆன்சர், அடுத்த கொஸ்டின் ஆன்சர் கிளிக் பண்ணிட்டேன். சரியா, இப்ப நான் 3 முடிச்சிட்டேன். அடுத்து எனக்கு ஒரு ஆர்டர் ரேங்க் வருது, ஆர்டர் ரேங்க் நான் பாக்குறேன், போட முடியும் போட முடிஞ்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு போட்டுட்டு ஆன்சர் போடுறேன், சேவ் நெக்ஸ்ட், ஆன்சர் போடுறேன், சேவ் நெக்ஸ்ட், ஆன்சர் போட்டு 3 கொஸ்டின் சேவ் நெக்ஸ்ட் போட்டேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல் லெட்டர் இருக்கு. மீனிங்ஃபுல் லெட்டர் பார்த்து மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபைன் பண்ணும். இதை பார்த்தோன்னே போடலாமா வேணாமா டவுட் இருக்கும். அதை நான் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இது ஃபுல்லா முடிச்சிட்டேன். அடுத்த ஒரு பசல் இருக்கு, சேம் அதே மாதிரி இருக்கு, எல்லாமே முடிச்சிட்டேன். எனக்கு முடிச்சு லாஸ்ட்ல ஒரு 1 minute டைம் இருக்கு, ஒரு 2 கொஸ்டின் போடலான்னு இருக்கு. நான் ஒரு 2 கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுனே, அது எங்கன்னா தேடும் போது உங்களுக்கே தெரியும். இந்த இடம் மேல வந்தீங்கன்னா பர்பிள் கலர் பாருங்க, இங்க ஒரு கொஸ்டின் இருக்கா, இதை நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். இந்த கொஸ்டினை போய் கிளிக் பண்ணும், இதை கிளிக் பண்ணும், இதை கிளிக் பண்ணலாம் பார்க்க மாட்டேன். டேரக்டா இதை கிளிக் பண்ணுவேன். மீனிங்ஃபுல் லெட்டர் 4 லெட்டர் எடுத்து எழுதுறேன், மீனிங்ஃபுல் வேர்டு வந்துச்சுன்னா போடுறேன், வரலன்னா ஸ்கிப் பண்றேன், அவ்வளவுதான். இப்படிதான்ப்பா அவங்க அப்ரோச் சொல்லணும். கிளியரா காய்ஸ்? இது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி இருக்கு. இதான் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோல ஷார்ட் வீடியோ போறேன், சரியா? அது எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணுன்றது. ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் கிளியராப்பா, இப்படிதான்ப்பா இருக்கும் உங்க ரியல் எக்ஸாம். மக்களே, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சரியா? எஸ், இப்போ நீங்க இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் ஓடிட்டு இருக்குல்ல, நான் நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் வந்துட்டு சார் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தாங்க, அடுத்த செஷன் போகும்போது போகாது. இந்த டைம் முடிகிற வரைக்கும் நீங்க உட்காந்து இருந்தது ஆகணும். இது பிலிம்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்காது, ஈஸியா நீங்க அதே மாதிரி தான் போடுவீங்க. மெயின்ஸுக்குலாம் இங்கிலீஷ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தே இருக்கணும். அந்த டைம்ல நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் பார்த்து ஒரு டவுட்டான கொஸ்டின்ல 2 ஆப்ஷன் வருது, ஆன்சர் போடு. ஒன்னும் இல்லையா, டைம் இல்லையா, பென் பேப்பர் வச்சுட்டு இப்படியே உட்காந்து அமைதியா உட்காந்துருங்க. படுத்துறாதீங்க, என்ன படுத்தா டைம் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஷன் ஆரம்பிக்கவே தெரியாம போயிடும். ஓகேவா கேஸ்? ஓரளவு கிளியர் தானே எல்லாமே இப்போ? சூப்பர்யா. எஸ், இப்போ நம்ம பிபிடிக்குள்ள வரலாம். ரெக்கார்ட் ஆகுதுல? எஸ், ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கு. பிபிடிக்குள்ள வரலாம். எக்ஸைட்டான விஷயம் ஓரளவுக்கு புரிஞ்சா? எஸ், இப்போ நம்ம ஃபைனல் டச். என்ன சார் ஃபைனல் டச்? ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். எஸ், இந்த ஃபைனல் டச் அப்ப இந்த ஸ்பெஷல், இந்த செஷனோட ஸ்பெஷல், ஒவ்வொன்றுமே ஸ்பெஷலாக தான் இருந்திருக்கும். எஸ், இந்த ஃபைனல் செஷன் வந்து உங்க செக்ஷன் வைஸ் டார்கெட் என்ன வைக்கணும், சேஃப் அட்டம் ரியல் எக்ஸாம்ல நான் எவ்வளவு போட்டா சார் சேஃப், இதெல்லாம் நீங்க கேட்கற கொஸ்டின். எக்ஸாமுக்கு நான் என்ன சார் கொண்டு போகணும், இன்னொரு கொஸ்டின் கேட்பீங்க, கட் ஆஃப் என்ன சார் இருக்கும்னு. அதை நான் சொல்ல மாட்டேன், யாருக்குமே தெரியாது. எக்ஸாம் ரிசல்ட் வந்தா மட்டும் தான் கட் ஆஃப் தெரியும். ஸோ நம்ம கையில என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். கரெக்டா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அது என்னால முடியும். ஸோ அதை நான் கொண்டு வந்திருக்கேன். சேஃப் அட்டம் என்ன சார் நான் பண்ணலாம், அதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா என்னால முடியும், என்ன பண்ணுன்றது தெரியும். எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும் தெரியும், அதை கொண்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி உங்களோட கண்ட்ரோலபிள்ஸ், இந்த இப்படி ஒரு உலகம் இருக்குன்னா இதை மட்டும் தான் பாக்கணும். எனக்கு இந்த கையை விட்டு வெளியேறா இவ்வளவு இருக்கு, என்ன பண்ண செய்ய ஒன்னு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதியா? எஸ் கேஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு பூஸ்டப் வேணும், எனக்கு ஒரு மாதிரி டவுனா இருக்கு சார், எனக்கு மோட்டிவேஷன் வேணும், இல்ல ரீசன் ரிலேட்டட் ஏதாவது டவுட், இல்ல எது ரிலேட்டட் டவுட்னாலும் என்ன இன்ஸ்டா ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க, சரியா? செஷன் நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இருந்தாலும் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுங்க, எதுக்கையாவது கொண்டு வந்து என்னனாலும் எனக்கு பர்சனலா கான்டாக்ட் பண்ண வச்சுன்னா திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி, இல்ல கான்டாக்ட் பண்ணுங்க, சரியா? எஸ், செக்ஷன் வைஸ் டார்கெட் என்ன சார் இருக்கணும் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க 1 இயர்க்கு மேல ப்ரிப்பேர் பண்றீங்க, நல்லா நான் பிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன்னா ரீசனிங்ல 35 அவுட் ஆஃப் 35 நீங்க டார்கெட் பண்ணணும். இது ஃபார் 1 இயர் ஆஸ்பிரண்ட், 1+ இயர் நான் படிக்கிறேன்னா, சரியா? எஸ், நெக்ஸ்ட் ஆப்டிடியூட்ல 25 அவுட் ஆஃப் 35 கண்டிப்பா போட்டே ஆகணும். இங்கிலீஷ்ல 20 அவுட் ஆஃப் 30, இது எல்லாமே நீங்க கண்டிப்பா போட்டாகணும். இதுக்கு மேல நீங்க போடுறது போடாது உங்க விருப்பம், சரியா? எஸ், இது போட்டாலே உங்களுக்கு 35, 40, 60 தானே, 80 மார்க் வந்தது. உங்க ரியல் எக்ஸாம்ல உங்க அப்ரோச் இதுதான் இருக்கணும். 80 மார்க் நீங்க அட்டன் பண்ணிட்டு வரணும், 100% அக்யூரசியில, சரியா? இது ஒரு 1 இயர்க்கு மேல போட முடியலன்னா உங்க ப்ரிப்பரேஷன்ல நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணீங்க, சரியா? அதை நான் எப்படி சார் சரி பண்றேன்னா, நம்ம மென்டார் கால் பேக் ஃபார்ம் இருக்கா, ஃபில் பண்ணுங்க, மென்டார்ஸ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்ல உங்கள்ட்ட பர்சனலா கான்டாக்ட் பண்ண சார்னா இந்த இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல சார் நான் ஒரு பிகினர், நான் வந்து எனக்கு 80 மார்க்லாம் இருக்க வேணாம், நான் எக்ஸாம் கட் ஆஃப் கிளியர் பண்ண அளவுக்கு இருந்தா போதும்னா ரீசனிங்ல உங்க அட்டெம்ப்ட் 30 மினிமம் இருக்கணும். 35 அவுட் ஆஃப் 35 எல்லாருமே போட்டுருவாங்க. சீரியஸா சொல்றேன், எனக்கு இந்த ஒரு காமெடி வரும்ல, எனக்கு
காம்படிஷன் ஆப்டிடியூடும் இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டிடியூடு இங்கிலீஷ் மட்டும்தான். போட்டி எனக்கு உனக்கு மட்டும்தான். ரீசனிங்க அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் எக்ஸாம் கொஸ்டின் இருக்கும். எப்படி சார் அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்கன்னா, நான் நேற்று லைவ் போட்டிருக்கேன், நீங்க போய் ரீசனிங் பாருங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் டஃபா இருக்குன்னு சொல்லுங்க, நான் உண்மையிலேயே ஒத்துக்கிறேன்ப்பா. எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். பிகினர்ஸோட டார்கெட் இதுவா தான் இருக்கும். சரியா? ஆப்டிடியூட்ல 23 கண்டிப்பா போட்டாகணும்யா. அட்லீஸ்ட் 20 பிளஸ் ஆகுது நீங்க போட்டாகணும். இதெல்லாம் பிளஸ். சரியா? இங்கிலீஷ்ல 15 பிளஸ் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல 15 பிளஸ். டோட்டல் எவ்வளவு ஆகுது? 30 30 65 வருதா? 65 பிளஸ் வருதாப்பா டோட்டல். பிகினர் இதை டார்கெட் வச்சுக்கோங்க. 65 பிளஸ்ன்றது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ்ல மினிமம் நீங்க 65 போட்டே ஆகணும். சரியா? ஏன்னா கட் ஆஃப் நமக்கு எதுவுமே 65 கம்மியா வந்தது இல்ல. ஸோ 65 தாண்டிட்டீங்க. 70 பிளஸ் எல்லாம் போட்டா சூப்பர்யா. நீங்க இந்த 80 பிளஸ் இதை டார்கெட் வைங்க. என்ன நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டா இருந்தாலும் சரி, நான் ப்ரோ ஆஸ்பிரண்டாலும் இதை டார்கெட் வைங்க. ரீசனிங்ல ஒரு 35 அவுட் ஆஃப் 35 போட முடியாது. ஆப்டிடியூட் 25 போட முடியாது. 10 கொஸ்டின் ஸ்பீட் மேக்ஸே கேட்டுருவோம். 10 டிஐ 10 கொஸ்டின் டிஐ கேட்கும். 5 கொஸ்டின் அப்ளிகேஷன் போட மாட்டீங்களா? 5 கொஸ்டின் போட என்ன பிரச்சனை உங்களுக்கு? 10 கொஸ்டின் விட்டுருங்க. நான் சொல்ல 35ல 10 கொஸ்டின் தாராளமா விட்டுருங்க. நான் உங்களுக்கு போட சொல்லவே இல்லை. 25 கொஸ்டின் மட்டும் போடுங்க, அதுவே போதும். சேம் இங்கிலீஷ்ல 20 கொஸ்டின், 20ன்றத ஒரு 17 பிளஸ் கூட அக்யூரஸியா போடுங்கயா, போதுயா. ஒரு 75 வர மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 75 நான் கரெக்டா போட்டேன் சார்னா எக்ஸாம் முடிச்சு அன்னைக்கு ஈவினிங்கே நீங்க மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சுங்க. சரியா? இந்த எக்ஸாம் இந்த இதுக்கான பதில் இதுதான்யா. சேஃப் அட்டெம்ப்ட் இன் எக்ஸாம் 75 போட்டீங்கன்னா சேஃப். யூ ஆர் 100% சேஃப் டு கிளியர் த பிலிம்ஸ் எக்ஸாம். நான் 60 போட்டிருக்கேன் சார்னா யூ ஹேவ் 90% சான்ஸ். 65 போட்டிருக்கேன் 90% சான்ஸ். 60% 60 தான் போட்டிருக்கேன்னா வரும். 60 கட் ஆஃப் வரும். ஏன்னா நமக்கு வேகன்சி இருக்கு. கொஸ்டின் லெவல் கொஞ்சம் டஃபா இருக்கு. இது எல்லாமே மெயினான விஷயம்பா. ஈஸியா இது வரைக்கும் கேட்ட மாதிரி இந்த வருஷமும் கேட்டாங்கன்னா இதை பண்ணும். இல்ல சார் போய் உட்காந்தோன்னே எல்லாமே கொடூரமா கேட்டா சார்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கோ அதுக்கு அடாப்ட் ஆகி அதுல என்ன உங்களால பெஸ்ட்டா கொடுக்க முடியுதோ கொடுத்துடுவாங்க. சரியா? எஸ். தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாமா? மற்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பீங்க. எஸ். அந்த பாக்ஸ்ல போட்டுக்கிறது வந்து 1 இயருக்கு மேல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இது பிகினர்ஸோட டார்கெட். சேஃப் அட்டெம்ப்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி 70 பிளஸ் இதை போட்டுருவாங்க. திஸ் இஸ் த சேஃப் அட்டெம்ப்ட் இன் ரியல் எக்ஸாம். மார்க்ல சொல்ல ரியல் அட்டெம்ப்ட்ல இது சேஃப் அட்டெம்ப்டா இருக்கும் உங்களுக்கு. சரியா? எஸ். எக்ஸாமுக்கு நான் என்ன சார் கொண்டு போகணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டு நிறைய பேர் இந்த அட்மிட் கார்டும் ஹால் டிக்கெட்டுக்குமே என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அட்மிட் கார்டும் ஒண்ணுதான், ஹால் டிக்கெட்டும் ஒண்ணுதான். சரியா? இத கண்டிப்பா எடுத்துக்கோங்க. சரியா? செகண்ட் திங் ஜெராக்ஸ், ப்ரூஃப் ஜெராக்ஸ், ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ். என்ன வாய் இப்படி வருது? ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? எஸ் மக்களே, டைம் ஆனாலும் உங்களுக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே ஒர்த்து. ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சேஃப் நான் சொல்றது 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஒன்னு ஆதார் கார்டு இல்ல பேன் கார்டு, இல்ல ஆதார் கார்டு இல்ல டிரைவிங் லைசன்ஸ், இல்ல டிரைவிங் லைசன்ஸ் இல்ல பேன் கார்டு. இதுல எனிதிங் ஏதோ 2. அந்த 2ஓட ஜெராக்ஸ் காப்பியுமே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இது உங்களுக்கு எடுக்கிறதுனால இன்னொரு கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? எஸ். அண்ட் தேர்ட் ஒன் போட்டோஸ். நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்பீங்கல்ல, சேம் அதே போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மினிமம் 3 வச்சுக்கோங்க. சரியா? நீங்க அட்மிட் கார்டுல ஒட்டிருக்கீங்க ஒட்டல அதெல்லாம் 2வது பட்சம். மினிமம் 3 போட்டோ வச்சுக்கோங்க. ஏன்னா அட்மிட் கார்டுல ஒட்டுறதுக்கு ஒரு போட்டோ வேணும். அட்டண்டன்ஸ்க்கு 2 போட்டோ கேட்பாங்க. எஸ்பிஐல 2 போட்டோ கேட்டாங்க. ரெண்டுமே கட் பண்ணி வேற கொடுத்துருவாங்க. நம்ம முகம் இவ்வளவு மட்டும் தான் தெரியும், இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரியா? போட்டோஸ் 2 பென், 2 பென் வச்சுக்கோங்க. சரியா? நல்லா ஆசா இருக்கு ஒரு பெண்ணு. நம்ம நேரம் வச்சிருப்பீங்க டெஸ்க்ல இருந்து கீழே வந்து நிப்பு உடஞ்சு போகும். எதுவுமே நம்ப முடியாது. திடீர்னு காண போகும். பாக்கெட்ல இருந்து ஐடி கார்டு ப்ரூஃப் ஆதார் கார்டு எடுப்பீங்க, பெண்ணு கீழே விழுவும். என்னெல்லாம் நடக்கலாம். அதுக்கு 2 பெண்ணு வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் தென் வேற என்னப்பா, அந்த ஸ்டாம்ப் பேடு இதெல்லாம் எல்லா எக்ஸாம் சென்டர்லயும் கொடுத்துருவாங்க. வேற 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 என்ன? எஸ். மேஜர் திங் செல்ஃப் கான்பிடன்ட் பா. இத வந்து எந்த அளவுக்கு பீக்ல வைக்க முடியுதோ, ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம், ஸ்கூல்ல நான் ஒரு பேச்சு போட்டியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் சார். அதை பார்ட்டிசிபேட் பண்ணி அதை கிளாப்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட கான்பிடன்ட் அந்த லெவல் இருந்துச்சு சார். அதை வச்சுக்கோங்க. இல்ல நான் பைக் சூப்பரா ஓட்டுவேன். என் பசங்க எல்லாம் சுத்தி நிக்கிறப்ப நான் பைக்ல
ஒரு வீலிங் அடிக்கிறப்போ எனக்கு அவ்வளவு கெத்தா அவ்வளவு கான்பிடண்டா இருக்கும், அதை கான்பிடன்ட் வச்சுக்கோங்க. இல்ல அஸ் எ கேர்ளா நான் வந்து எங்க ஃபேமிலியில நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் கேர்ளா இருப்பேன், இல்ல நான் வந்து இப்போ 10,000 மாசம் சம்பாதிச்சு ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தா சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன், அது எனக்கு கான்பிடன்ட். உங்க லைஃப்ல எது பீக்ல இருக்க டைம்ல நீங்க கான்பிடன்டா இருச்சோ அந்த கான்பிடன்ட் இந்த எக்ஸாம் கொண்டு போங்க. சரியா? கண்டிப்பா இந்த எக்ஸாம் நமக்கு தான். அடுத்து சொல்றேன், பாஸ் ஆயிடுவீங்க, எல்லாருமே பிலிம்ஸ் பாஸ் ஆகுவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். டூ யுவர் பெஸ்ட் கைஸ். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க, என்ன எனக்கு அதுதான்ப்பா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். எஸ் கைஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன், ஆல் தி பெஸ்ட்.